ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சோனியா. நாம் பார்த்துட்டு நம்ம சோஷியல் மீடியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டர், குக்கு, டிரைவர், ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், டெக்னீஷியன், டெக்னிக்கல் லேப் அசிஸ்டன்ட்னு சொல்லி நிறைய வெரைட்டி டைப்ஸில் போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் போஸ்டிங் தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஆல் உமன்ஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தாங்க. 10th மேலே 12th, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஇ, பிடெக்னு எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸ்டார்டிங் சேலரி அப்படிங்கிறது 19,500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டங்கள்லேருந்தும் ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் குரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக jobstn.in வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த போஸ்ட்டை எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச்லேருந்து தான் இது வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. இதில் எவ்வளோ சேலரி, என்னென்ன போஸ்டிங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஐடி அண்ட் ஆர்எஸ் ஜிஐஎஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 34,500லேருந்து 1,12,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கங்க. இதுக்கு குரூப் பியில் உள்ளது தான். ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ், டேட்டா சயின்ஸ் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா பிசிஏ, பிஇ, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டேட்டா சயின்ஸ் இந்த இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இன்ஜினியரிங்கில் இது பண்ணியிருக்காங்க. 34,400லேருந்து 1,12,000 வரைக்கும். அதாவது இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சேலரி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் 3 year ஃபுல் டைம் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லைனா ஆர்கிடெக்சரில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பிடெக்கில் சிவில் இன்ஜினியர், பேச்சுலர் இன் ஆர்கிடெக்சர் டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடியோ விஷுவல் அப்படிங்கிறதுல சேம் சேலரி தான். இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி, சிஎஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். பிசிஏ இல்லைனா பிஇ, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு சொன்ன அதே தான் சேம். இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிஎஸ்சியில் 1 year டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிளாஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. இல்லை அப்படின்னா டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் இதோட ரிலேட்டடில் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். டெக்னீஷியன் ஃபீல்டில் அடுத்து ஃபீல்டு அப்படிங்கிறதுல இது பண்ணியிருக்காங்க. 19,900லேருந்து 63,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் இதுக்கு நீங்கள் 12th முடித்து 60% மார்க்கோட 12th இது பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து 1 year டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 10th 12th முடிச்சிருக்கணும். அது கூடவே கம்ப்யூட்டரில் ஸ்பீடு அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க லெவல் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கிரேடில் அசிஸ்டன்ட் கிரேட் 3ல் 19,900லேருந்து 63,200 வரைக்கும் சேலரிங்கிறது கொடுக்குறாங்க. 10th 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேம் அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும். டிரைவர் ஆர்டினரி கிரேடில் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 3 yearsக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குக்குக்கு ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ குக்கரியில் எனி டிப்ளமோ குக்கரி ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட்க்கு 12th முடிச்சு 60% மார்க்கோட 12th முடிச்சிருக்கணும். அது கூடவே 2 yearsக்கான ஏதாவது டிப்ளமோ சர்டிஃபிகேட், லைப்ரரி சயின்ஸ் இல்லைனா லேப் டெக்னாலஜி
ஐடி இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு 2 இயர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு ஜாப்க்கும் என்னென்ன ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிற டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியதுக்கு வந்து 18 வயசு வந்து ஸ்டார்டிங் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது கூடவே ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனில் வந்து ஃபீல்டுக்கு வந்து அதே மாதிரி தான் 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அசிஸ்டன்ட் கிரேடில் 3ல் இருக்கக்கூடியவங்களுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். டிரைவருக்கு வந்து 18லேருந்து 27 தான். எல்லாத்துக்குமே சேம் தாங்க. 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. கீழே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஃபார்ம் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அட்ரஸ் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 6 நாள் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 6 நாளில் நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய 3 இதுக்கும் என்ன மாதிரி 100 கொஸ்டின்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஜென்ரல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸில் இது பண்ணுறாங்க. எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரீசனிங் அபிலிட்டியில் வந்து 25, மேத்தமெட்டிக்ஸ் அபிலிட்டியில் வந்து 25, டெஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து 25 அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு டைமிங் அப்படிங்கிறது வந்து 1 hour கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 200 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. 3 hours டெஸ்ட்டு. அதில் வந்து 200 மார்க் அப்படிங்கிறது தனி. அதுக்கடுத்து ஈஸி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் பேப்பர் 2ல் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டெக்னீஷியன் ஃபீல்டுலேயும் சேம் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இதுக்குமே எக்ஸாமில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து இது பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கீம் அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான சிலபஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதும். இதுதான் கைஸ் அந்த ஃபார்ம் நான் சொன்னது. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கொடுத்துருக்க மாதிரி இதில் வந்து ஃபோட்டோ வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வரக்கூடியவங்க, என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, எல்லாமே இதில் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைங்க. நமக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க எத்தனையோ பேர் வந்து கிடைச்ச வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கிடைச்ச வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு காலம் முழுக்க நம்ம வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. அந்த வேக்கன்சியை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு போக முடியும். யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ.